மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமே கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் பிஇ, பிடெக், ஐடிஐ நீங்கள் படிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் வந்து உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8/8/2024, அதாவது இந்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மாதிரிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் உங்களுக்கு வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து ஓவராலாக இந்தியாவில் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது. அதனால் உங்களுக்கு கார்ப்பரேஷன்லேருந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கேரியர்ஸ்னு இருக்குது இல்லைங்களா, கேரியர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக கரண்ட் ஆஃப் ஜாப் ஓப்பனிங் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவே போதும். இங்கே மோர் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, மோர் டீட்டெயில்ஸ், கிளிக் ஹியர் மோர் டீட்டெயில்ஸ் அதை கொடுத்தீங்கன்னாவும் உங்களுக்கு அப்ளை பண்ணுற பேஜிலேருந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காட்டும். பார்த்தீங்களா, 29ஆம் தேதி, அதாவது 29ஆம் தேதி வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. 8ஆம் தேதி வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிரும். உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து என்னென்ன கொஷின் கேட்பாங்க, எந்த மாதிரி சிலபஸ் கேட்பாங்க அப்படின்றத இவங்களே எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரீப்ரிண்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மேலே அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே இந்த மாதிரி தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்திருக்கு. இதோட அட்கட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் தான் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு போஸ்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேலரியை கொடுத்துட்ருக்காங்க. ப்ராஜெக்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். பர் இயர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 வந்து கூட்டிகிட்டே போகும். 45,000 ஃபஸ்ட் இயரு, 50,000 செகண்ட் இயரு, அந்த மாதிரி உங்களுக்கு கூட்டிகிட்டே போகும். டெக்னிக்கல் ஆஃபீஸர், அதாவது டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,000 பர் மந்த் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,000 கூட்டிகிட்டே போகும். 28,000 ஃபஸ்ட்டு இயருக்கு, 31,000 செகண்ட் இயருக்கு, அந்த மாதிரி. ஜூனியர் டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 22,528 பர் மந்த் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 24,780 இருக்கும். நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 27,258 இருக்கும். சரிங்களா? ஜூனியர் டெக்னீஷியனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃபிக்ஸு தான். சரிங்களா? 22,412 உங்களுக்கு பர் மந்த் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் சேலரி தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐடிஐக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு 22,412 பர் மந்த் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன், அதாவது ரிசர்வேஷனை வந்து யார் கொடுக்க போகிறாங்கன்னாக்க ரிலாக்ஸேஷன், அதாவது இடபிள்யூடி, ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், வெல்ஃபேர், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷனும் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரிசர்வேஷன் வந்து இவங்க கொடுத்துருவாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும், மற்ற பிடபிள்யூடி இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 40% வந்து உங்களுக்கு ஒதுக்கீடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டில் இருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து எப்போ அவங்க ட்ராப் ஆகுறாங்களோ அப்போ இருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு எப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுத்தனோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. மெயின் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா கேரியர்ஸ்னு இருக்கும். கேரியர்ஸுக்கு அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஸ் ஜாப் ஓப்பனிங்னு இருக்கும். சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் மெத்தட் வந்து இவங்க கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்கும். குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
20% உங்களுக்கு மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடெக் இருந்தாலும் சரி, ஐடிஐ இருந்தாலும் சரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் கண்டக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடெக்கு பிஇயில் வந்து 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டெக்னிக்கல் ஆஃபீஸர் கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடெக்கும் பிஇயும் படிச்சிருந்தாலும் 1 இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜூனியர் டெக்னீஷியனில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ அப்ரெண்டிஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்ரெண்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் டெக்னீஷியன் கான்ட்ராக்டில் வந்து ஐடிஐ நீங்கள் படிச்சிருந்தாலும் போதும், இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லைன்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொஷின் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக இவங்களே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொஷின்லலாம் என்னென்ன கேட்போம் அப்படின்றத உங்களுக்கு கொஷின்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வெரிஃபை இதில் கொடுத்துருப்பாங்க. அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஎல்சி தரப்பில் உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன், உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் அப்படின்றத உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டேஷன், அதாவது இவங்க கேட்டிருக்கிற கன்சல்டேஷன் இருக்குதா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு ஸ்கில் மூலிமாவே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான போஸ்ட் இருக்குது. ஐடிஐக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, மற்ற பிஇ பிடெக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சரிங்களா? இங்கே கிளிக் இயர் டு அப்ளைன்னு இருக்கிறீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஷினும் இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.